அதை எழுதி மனசு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால நடந்து போற உங்களால அமர்ந்திருக்கிற இறுதியும் சிதறப்படுது, சிந்தனை மாறுது. கர்த்தருடைய வசனத்தை அவங்களும் உட்கார்ந்து கேட்க முடியாது. இவங்க போறாங்க, அவங்க இவங்க போனோட இவங்களும் பின்னாடி போறாங்கல்ல, கணக்கு சொல்றாங்க. என் காதுக்கு வரதான் நான் சொல்றேன். இவங்க போனாங்க, அவங்களுக்கு பின்னாடி இவங்களும் போறாங்க. என்ன பண்ணுவாங்க? கேள்வி எழுது நியாயமானதுதான் அது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு போறீங்க, எத்தனை நிமிஷத்துக்கு உள்ள வரைக்கும் கணக்கு இருக்கு. தயவுசெய்து அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய ஆலயம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்களா, கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க. அதனால பல மடங்கு தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். வந்த நோக்கம், கர்த்தருடைய அழைத்து வந்த நோக்கத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போவீங்க. அல்லேலூயா. அப்படியாய் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருவதாய் இருக்கும்படியாகவே அப்படி செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார்? உங்களை பாட வைத்திருக்கிறாரு, உங்களை சங்கீதம் வைத்திருக்காரு, உங்களை சாட்சியம் வைத்திருக்காரு, உங்களை வசூல் பண்ண